வணக்கம். அதிமுகவிலேருந்து ஓபிஎஸ் வெளியேற்றும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா அவர் கூட யாருமே வரல. அதனால அவருக்கு வாய்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா, இத போக்குற மாரி ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவரு ராமநாதபுரத்தில போட்டி போடும்போது, கிட்டத்தட்ட ஒரு 3,42,882 வாக்குகள வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்தாரு. பாஜக கூட அவர்ட்ட ஆரம்பத்தில சொன்னாங்க, "நீங்க சுயேட்சையா போட்டி போட வேணாம். நீங்க தாமரை சின்னத்தில போட்டி போடுங்க. உங்களுக்குன்னு கட்சி சின்னம் எதுவுமே கிடையாது. நீங்க தாமரை சின்னத்தில போட்டீங்கன்னா, ஓரளவுக்காவது 2வது இடத்த வருவீங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ராமநாதபுரத்தில நின்றாரு. யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு சுயேட்சை இவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. பாஜகவே மிரண்டு போயிடுச்சு. ஆனால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தார். நிரூபித்த பிறகு அந்த இடத்துல அதிமுகவை டெபாசிட்டை இழக்க வச்சார். அவர் உடனே இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ரெட்டைலை சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டு பார்த்தீங்களா, ரெட்டைலை சின்னத்துக்கு எதிராகவே போட்டி போட்டார், இவருக்கு அதிமுகவில் உரிமை கோர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்லாம் பயங்கர சீனெல்லாம் ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 பேருக்குமே, பாஜகவுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் நிரூபித்தார். அவர் கூட யாருமே பெருசாக போகல. அவருக்கு செல்வாக்கு இவ்வளோ செல்வாக்கு எங்கேருந்தியா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறினார். வெளியேறின பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் போய் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை போய் சந்தித்தார். சந்தித்த உடனே பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ளே போகிறாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா திமுக தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சொல்கிறது இல்லாமல் ஃபாலோ பண்ணுறீங்க, எம்ஜிஆர் சொல்கிறது இல்லாமல் செய்கிறீங்க, பொதுச்செயலாளர் தேர்வெல்லாம் எம்ஜிஆர் கொடுத்த பயில பிரகாரமாக செயல்படுத்தி இருக்கிறீங்க, எதுவுமே கிடையாது. இப்போ மட்டும் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணணும், எம்ஜிஆரை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இது என்ன லாஜிக்னே தெரியல. இவர் போய் மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்தார். அவர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தார். ஒரே நாளில் 2 தடவை சந்திச்சிட்டாரியா. அவர் திமுக கூட்டணிகளை தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே திமுக சாயத்தை பூச பார்த்தாங்க. திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயத்தை பூசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஓபிஎஸ் வெளியே சொல்லிட்டார், திமுகவோட கூட்டணிலாம் கிடையாது, இது வேணும்னே திட்டம் போட்டு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். சரி, இப்போ என்ன ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்களில் அவர்னால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. பாஜக நம்புது. பாஜக நம்பினால தான் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஓபிஎஸை கூட்டுவாங்கயா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பிரதமர் இந்த மாதம் 26ஆம் தேதி திரும்பவும் திருவண்ணாமலைக்கு வராரு. அந்த திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அவர் வருவார், இல்லை அப்படின்னா தேதி தள்ளி போகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. பிரதமரை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். பிரதமருக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே போல் அமித்ஷாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கு இடையில் நயினா நாகேந்திரன் பூந்து கேம் விளாண்டார். இந்த என்டிஏ கூட்டணியில் யார் தலைவர்? நயினா நாகேந்திரனா? ஏன்னா பாஜக அந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணினா பாஜக தான். அந்த இதில் இங்கே மாநில தலைவராக இருக்கிறவர் நயினா நாகேந்திரன். அவர் பேச்சை தான் கேட்கணுமே தவிர, நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் ஒரு கடிதம் போடுறாரு, நயினா நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. அப்போல்லாம் நக்கலாக நினச்சிக்கிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன செய்யலாம், பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அனுமதி வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எடப்பாடி பழனிசாமிகிட்ட விவாதம் பண்ணி, அவர் சொன்ன பிறகு ஓபிஎஸ்ஸை சந்திக்க விடாதீங்க, நான் டைம் கேட்டிருக்கேன், ஓபிஎஸ் பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்து பேசணும். ஏன்னா அவருக்கு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயமே ஒரு இதாக கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ டிடி தினகரன் கூட அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ணாமலையும் அப்படி தான் சொன்னார். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னம்னா பிரதமர்கிட்ட நம்ம ஆலோசனை பண்ணணும். ஆனால் பிரதமர் டைம் கொடுக்கணும். ஆனால் டைம் கொடுக்கல. அவர் தெரியும் எடப்பாடி பழனிசாமி எது சம்மந்தமாக பேச வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் டைம் கொடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கே எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்தித்தாலுமே அவர் அசிங்கப்பட்டார். ஓபிஎஸ் சந்திக்காமல் அசிங்கப்பட்டார், இவர் சந்திச்சுமே அசிங்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது, ஓபிஎஸ்ஸை திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா காலம் கடந்து விட்டது, இவர் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது, காலம் கடந்து விட்டதுங்கிறது இவர் சொந்த கட்சி கிடையாது, எம்ஜிஆர் கட்சி இவர் அபகரித்து வச்சிருக்கிறார். இது அதிமுக தொண்டர்களுக்கே நல்லாவே தெரியும். அது இல்லாமல் என்ன செய்கிறது, அவர் விசுவாசமே கிடையாது, ஓபிஎஸ்க்கு விசுவாசமே கிடையாது, சுயநலவாதி, அவருக்கு பதவி வேணும், பதவி வெறியில் அலையிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் பதவி வெறியில் இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வெறி இருக்கோ அதே வெறி ஓபிஎஸ்க்கு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது அம்மா மூலமாக இவர் ஓபிஎஸ் விசுவாசி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டவர்.
அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே இடம் இல்லை, காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ்ஸை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். இதை செயலை வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சார். எடப்பாடி பழனிசாமி சில ஆட்களை வச்சு செஞ்சார், ஆனால் பேச வச்சார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஓபிஎஸ்ஸை தரம் தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸுக்கு கட்சியில் செல்வாக்கு இல்லைங்க, அவருக்கு மக்களோட செல்வாக்கு இல்லை, கூட ஒரு 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பாஜகவுக்கு நிரூபித்து காட்டிட்டார். நாடாளுமன்ற தேர்தலே நிரூபித்து காட்டிட்டார், எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டார். அதனால தான் பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை டேய் சாமிங்களா கட்சிக்குள்ளே கொண்டு வாங்கயா, ஏன் அவரை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அழுத்தம் கொடுக்குறாங்க. திரும்பவும் பாஜகவுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்ஸுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களை விட்டுருங்க, அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைகளை நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பெருசாக என்னையா தப்பு பண்ணிட்டார், நீங்கள் வந்து அவரை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அவரை வந்து தீர்மானம் போட்டு வெளியேற்றுறீங்க, அவருக்குன்னு வந்து பெருசாக ஆதரவு இல்லை, கட்சிக்குள்ளே ஆதரவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இப்படின்னு போகிறாரு, பாஜக சொல்லியும் போகிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து தேவையில்லாத பழியை திரும்பவும் சுமத்தி அவருக்கு வந்து காலம் கடந்து விட்டதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவர் போகணுமா? அவருக்கு இந்த கட்சியில் பங்கு இருக்குல்ல, இந்த கட்சியில் உரிமை இருக்குல்ல, இந்த கட்சிக்காக அவரும் வந்து செயல்பட்டுருக்கிறார்ல, அவரை எப்படி நீங்கள் எளிதாக கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தை சார்ந்த அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்லை, பிற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுமே அதை நினைக்கிறாங்க. ஏங்க அவருக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க, அதிமுகவில் வந்து எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவர் செல்வாக்கா அப்படின்னா இல்லை, டெல்டா மாவட்டங்கள்லையும் அவரால் குறிப்பிட்ட அளவு ஒரு பாதிப்பை அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இப்படி கூட்டி பார்த்தோம்னா ஒரு 86 தொகுதிகளில் வந்து ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணியோட செல்வாக்கை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சர்வேயே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சர்வே சொல்லுது. அரசியல் ஆலோசகர்கள்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பக்கெட்டு மட்டும் இருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் அதிமுக பாஜக, கொங்கு பகுதியில் அதிமுக பாஜக ஏற்கனவே செல்வாக்காக இருக்குது. சரி, வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி வைக்கணும். இன்றைக்கி பாமக இருக்கிற சூழ்நிலை வேறு, அக்கு வேறு ஆணி வேற பிஞ்சு கிடக்குது. ஒரு சைடு அன்புமணி, ஒரு சைடு ராமதாஸ், இப்படின்னு தொடர்ந்து மாறி இருக்கிறாங்க. ஒரு பாமக வந்து ஒரு வலிமையான ஒரு பாமகவாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வட மாவட்டங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும், எடப்பாடி பழனிசாமியே இந்த மேற்கு மாவட்டங்களில் வெற்றி பெறணும்னாலும் ஒரு ஒருங்கிணைந்த பாமக வேணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த சைடு பாமகவும் இல்லை, அந்த சைடு மேற்கு மாவட்டம் பொறுத்தவரையும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி கொங்கு பெல்ட்டில் வந்து ஓரளவுக்கு செல்வாக்காக இருந்தாலும் அந்த இதுலையுமே ஜெயிக்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அங்கேயுமே ஓபிஎஸ்சிக்கு குறைஞ்சபட்ச ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு இந்த மாதிரி செயல்பட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஒரு தலைவர், முன்னாள் தலைவர் நைனா நாகேந்திரனுக்கே அவர் தலைவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து கேவலப்படுத்துறதுக்கு அவர் கீழே வந்து நைனா நாகேந்திரன் இயங்கும்போது குறிப்பாக ஜெயலலிதாவை வந்து சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் பலமுறை வந்து நைனா நாகேந்திரனை சந்திக்க விடாமல் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காண்ட மனசில் வச்சு இப்போ அவர் மாநில தலைவரான பிறகு பிரதமரை சந்திக்கிறதுக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல எல்லாம் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு 33 தொகுதிகளில் வந்து கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து மயிலாடுதுறை, சீர்காழி இந்த மாதிரி ஒரு 3-4 தொகுதிகளை இது பண்ணிட்டோம்னா அதில் வந்து ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லை அப்படின்னாலும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 33 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. அதே போல் தென் மாவட்டங்களில் 58 தொகுதிகளில் ஓபிஎஸ் தரப்பு வந்து ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு, அதை போன்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிமுக வந்து சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தேர்தல் ஆணையம் இருக்குது, கடைசி நேரத்தில் வந்து பாஜக எதை வேணாலும் செய்யும். ஓபிஎஸ்ஸையும் வந்து கட்சிகளை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலைன்னா தேர்தல் ஆணையம் உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிடலாங்கன்னு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்து மூலமாக சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா
இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, சுயேட்சையாக கூட நம்ம நின்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இது பாஜகவுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு. கண்டிப்பாக வந்து இவர் வந்து சுயேட்சையாக நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என் தலைமையில் தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சுயேட்சையாக நிற்கிறதுக்கு இவர் தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லி மத்திய உளவுத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி பாஜக மேலிடத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சரி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறது பண்ணிட்டு போகிறாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையாக அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அவங்களுடைய வேலையை காட்டுவாங்க. இப்போ ஓபிஎஸ்னால கிட்டத்தட்ட 86 தொகுதிகளில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வந்து ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் இனிமேல் திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணிகளை வரமாட்டாங்க. அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 8லேருந்து 10 தொகுதி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுக 8 தொகுதி தர தயாராக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு வலிமையான ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு 8 தொகுதி அப்படிங்கிறது தேமுதிக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ் பண்ண முடியும். இதை பிரேமில் விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேமுதிகவும் இல்லை இவங்களும் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 86 தொகுதிங்கிறது அவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சரி ஓபிஎஸ் இல்லை, இதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஓபிஎஸ்ஸை திரும்ப கூட்டிகிட்டு வாங்கப்பா, நல்ல மனுஷன்ப்பா அந்த மனுஷனை ஏன் இப்படி வந்து ஒரு அசால்ட்டாக விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன்னா சின்ன சின்ன கட்சிகளே வந்து நீங்கள் பெருசாக இப்போ நயினா நாகேந்திரன் விருந்து வச்சார், அண்ணாமலை போல். அண்ணாமலை வந்து ஒரு மானஸ்தன், அவர் போக மாட்டார். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனார் அப்படின்னு கேட்கலாம். அன்றைக்கி அமித்ஷா வாப்பான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அவர் இதை தலைவரை அவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் போனார். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற விருந்துலாம் அவர் கலந்துக்கவே மாட்டார். நயினா நாகேந்திரன்லாம் சும்மா அவர் கூப்பிட்டோன்னே போய் உட்கார்றதுக்கு அண்ணாமலை ஒன்றும் இல்லை. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிய ஒரு பாஜக தொண்டனோட வீட்டில் உட்காந்து இலையை போட்டு சம்பளங்கள் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இதுதான் ஒரு கட்சி தொண்டன் எதிர்பார்க்குறது. நயினா நாகேந்திரன் 109 வகையான ஒரு உணவு வகைகள்லாம் செஞ்சு கொடுத்தா கூட அது எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு வந்து ஒரு இது இருக்காது. ஆனால் நயினா நாகேந்திரன் இப்படிலாம் ஐஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரோட்டோர கடையில் சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். சரி, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். டிடிவி தினகரனை வச்சு ஓபிஎஸ்ஸை சமாளிக்கலாம் அப்படின்னா டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ் வரணுன்னு பாரு. ஏன்னா அவருக்குமே பாதிப்பு ஏற்படும். தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அவருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்னா, எப்படி முதலமைச்சர் அவருக்கு சசிகலா காலில் விழுந்தாரோ அதே போல் இந்த தடவை இந்த தேர்தலுக்கு சசிகலா காலில் போய் டமான்னு விழுவார். அம்மா நீங்கள் தான்மா பாஜக சொல்லி தான் இது மாதிரிலாம் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சரண்டர் ஆகி இல்லை பாஜக மேலிடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சும்மா நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மட்டும் எடப்பாடிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு இதை பண்ணுங்கள், ஒரு பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அப்படி சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிடிவி தினகரனோ இல்லை சசிகலாவோ யாருமே வந்து ஓபிஎஸ் இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இல்லை ஏன்னா ஓபிஎஸ்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களையும் தூக்கிட்டு என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் அப்படின்னா, யாரை வேணாலும் தூக்கிக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஒரே விஷயந்தான், ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அவர் மேலே மக்கள் பரிதாபத்தை வச்சுருக்கிறாங்க. இந்த பரிதாபம் ஓபிஎஸ்ஸுக்கு ஓட்டாக மாறும். ஏற்கனவே அதிமுகவுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட ஒரு 108 சமுதாய மக்கள் வந்து இந்த 10.5 வழங்கினதில் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போன்னு வேறு பேசிட்டு வந்துட்டு இங்கே வந்து அது பாஜக பார்த்துக்கணும், பாஜக மேலே பழியை மாற்றினார்ல. சந்தர்ப்பவாதி யார் அப்படின்னா ஓபிஎஸ் கிடையாது, இபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்பாரான்னா நிற்பார், இல்லை திமுகவோட கூட்டணி வச்சுருவார். கடைசி நேரத்தில் யார் எதிரியும் கிடையாது, யார் நண்பரும் கிடையாதுன்னு வேறு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்து பேசினார். அப்படிப்பட்டவர் கடைசி நேரத்தில் திமுகவோட கூட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருடைய அரசியல் செல்வாக்கை அரசியல் பலத்தை காட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஓபிஎஸ் உருவாக்குவாரா அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் கூட எதிர்பார்க்கல. நயினா நாகேந்திரன் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓபிஎஸ் தெளிவுபடுத்துகிறாரு. இதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடிதம் வரட்டும், எனக்கு கடிதம் இன்னும் வரல, கடிதம் வந்தோடனே நான் வந்து ஓபிஎஸ்க்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. தமிழிசை கூட எங்கள் தலைவர்கள்லாம் வந்து யார் நயினா நாகேந்திரன் மாநில தலைவர் வந்து பொய் சொல்ல மாட்டாராம். அவரெல்லாம் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. இவர் ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்திருக்கலாம், அர்ஜென்ட்டு பட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அர்ஜென்ட்டு பட்டு போனது அவர் கிடையாது, நீங்கள் தான்.
நீங்கள் வந்து தன்னெழுச்சியாக செயல்படுறோம், நாங்கள் வந்து மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அண்ணாமலை ஓரங்கட்டினீங்க. பாஜக இன்னைக்கு இந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம். அண்ணாமலையை பார்த்து துண்டு சுற்றுற வேலையை காட்டினாங்கல்ல, அந்த வேலை இன்னைக்கு டிவிகேல நடக்குது, தாவேகால நடக்குது. எல்லாமே அண்ணாமலை ஸ்டைல். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஓபிஎஸ்னால கிட்டத்தட்ட 86 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லாத மனுஷன் நினச்சிங்கல்ல, பாஜக அப்படி தான் நினச்சிது. ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சுயேட்சா நிற்கிறேன்னு சொல்லி நின்றாரு. தாமரை சின்னத்தை என்ன ஓட்டு வாங்குமோ அதை விட டபுள் மடங்கு ஓட்டு வாங்கி 2வது இடத்துல போய் நின்றார். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு தான் இருக்குது அவருக்கு. அவர் மேலே இப்போ நீங்கள் பரிதாபத்தை உருவாக்கிட்டீங்க. எல்லா சமுதாய மக்களுக்கும் ஓபிஎஸ் மேலே ஒரு பரிதாபம் உருவாகிருக்கு. இந்த பரிதாபம் இருக்குல்ல, இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியை சிதைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.